இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து இதெல்லாம் பறிச்சுட்டு இன்னைக்கு காய்கறிலாம் பறிக்கலாம், அக்கா வீட்டுக்கு போகிற கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அம்மனி சொல்லிச்சுன்னு சொல்லி இப்போ பறிக்க போகணுங்க. அவரைக்காய்ங்க, பெல்ட் அவரையில் வந்து கலர் அவரைங்க, இது கோழி அவரைங்க. நேற்று தெரிஞ்சவங்க தோட்டத்துக்கு போகணுங்க, அவை கொஞ்சம் இறந்த பழம் வந்துச்சு, கேட்டு பறிச்சிட்டு வந்துட்டுங்க. இது அவரை பெல்ட் அவரைங்க. பெல்ட் அவரையை பார்த்துட்டு இதை பறித்து அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பறிச்சுங்க. கத்திரிக்காய் 1 கிலோ இருக்குங்க. பீட்ரூட்டுங்க, பீட்ரூட் கீரை வந்து அம்மனி அட்டகாசமாக இருக்குது, அதையே தனியாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்க. அதனால் பீட்ரூட் கீரை தனியாக கிள்ளி வச்சுருக்குதுங்க. அப்புறங்க அப்படியே அந்த நேற்று போன தோட்டத்தில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க, எலுமிச்சம்பழம் பறிச்சுங்க. அப்புறம் நம்ம வெண்டைக்காய்ங்க, பச்சை மிளகாய்ங்க, மொச்சை கொட்டை அவரைங்க. மொச்சை அவரை தாங்க இன்றைக்கி பறிக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சு. மொச்சை அவரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. எப்படி இருக்கு பாருங்க மொச்சை அவரையில். மொச்சையை பறிச்சோன்னீங்க அப்புறம் அக்கா வீட்டுக்கு போகிற, சரி இன்னொரு டைம் கொண்டு போய் கொடுக்காட்டி என்ன, இப்போ கொடுத்துடலாம் முதல்ல வர்றது அப்படின்னு சொல்லிட்டுங்க காலிஃப்ளவர் பறிச்சுங்க. அக்காவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் சேர்ந்துங்க 3 காலிஃப்ளவர் பறிச்சுங்க. முட்டைக்கோஸுங்க, முட்டைக்கோஸ் கொஞ்சம் இலசாக தான் இருந்துச்சுங்க. சரி 2 பேர்த்துக்கு சின்னதாக ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வருங்க. சரி அந்தளவுக்கு பறிச்சிக்கலான்ட்டு அதையும் பறிச்சுங்க. தாங்க நம்ம இன்றைக்கி காய்கறி பறிச்சதில் நம்ம தோட்டத்துலேருந்து கிடச்சிதுங்க. இன்றைக்கி மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டுங்க புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறேன் அப்படிங்களாம்மா அம்மனி. ஓகே, இதெல்லாம் சமைச்சிட்டு சாப்பாட்டு வீடியோவில் வர்றேங்கண்ணா.